ஹே காய்ஸ், நான் தான் வாஷிங் பைலட். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏன் கொஞ்ச நாளாக வந்து ஒரு கேப்பு, ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட 1 மந்த் ஏன் கேப் விட்டேன், வீடியோ அப்லோடும் பண்ணலை, வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன். காரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 13th மார்ச். 13th ஃபெப்ரவரி வந்து எனக்கு நைட் ஒரு 11:30க்கு கிட்டத்தட்ட, அதான் வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி, ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. சம்வாட் லைக் மேஜரும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. டுவர்ட்ஸு வெளியூர் போயிட்டுருந்தேன், ஃப்ரெண்டோட மேரேஜ் மறுநாளுக்காக நான் போயிட்டு வந்தேன், நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டே போயிட்டுருந்தேன். ஃபுல் இருட்டு, அந்த ரோடு ஃபுல்லாகவே. கொஞ்சம் ஒரு 80-90 கிட்டே போகும்போது ஒரு டைம் 100 டச் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட 100ல் இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு ஃப்ரண்ட்டில் டேர்னிங் வந்துச்சு, நான் கவனிக்கல. பின்னாடி ஃப்ரெண்டு கூப்பிட்டான் வர டக்குன்னு பின்னாடி, என்னடா ஆச்சு, எதனா பிடிச்சிருவாங்களாடா அப்படின்னு கேட்டும்போது பார்க்குறதுக்குள்ளே டேர்னிங் வந்துச்சு. ஸோ நான் வண்டியில் ஏபிஎஸும் கிடையாது, ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி அடித்தோடனே வண்டி என் பேச்சு தான் கேட்டுச்சு. அந்த சைடு ஃபுல்லாக பிரிட்ஜு பின்ன பக்கத்தில் வந்து பிரிட்ஜ் ஹைட் இருக்கும் வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக தண்ணி. அங்கே பிரிட்ஜ் என்ட்ரன்ஸ் அது. அடித்த பிரேக்கில் கண்ட்ரோல் பண்ணும்போதேயாமல் டேர்னிங் அந்த எட்ஜுக்கு போயிட்டேன், ரைட் சைடு எட்ஜுக்கு போய் மண்ணில் ஸ்கிட் ஆகி நான் விழுந்துட்டேன். பட் நான் எழுந்துட்டு உங்களுக்கு நான் பைக் ஃபுட்டேஜும் அண்டு என் அடிப்பட்ட ஃபுட்டேஜெலாம் ஆட் பண்ணுறேன். அது வெர்டிகலாக இருக்கும், ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டு ஃபோனில் எடுத்தேன், அதுவும் மறுநாள் காலையில். அதை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க அந்த ஃபுட்டேஜை. வண்டிக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் ரைட் சைடில் ரெண்டுமே உடஞ்சிருக்கும், கிராஷ் பார் பெண்டாக இருக்கும், ஹேண்டில் பார் பெண்டு. அப்புறமா ஆஃப்டர் மார்க்கெட் விண்ட்ஷீல்ட் போட்டிருப்பேன், அது உடஞ்சிருக்கு. அப்புறமா ஹெட்டில் ஒரு ஓட்டை இருந்திருக்கும். அப்புறமா இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு, கீழே அடிப்பட்டு. அது எப்படின்னு தெரில, கல்லில் இடித்து விழும்போது ஆயிருக்கு ஏதோ. வண்டி நான் எடுத்துகிட்டு தூக்குனோடனே ஆளுங்க வந்து சாவி எடுத்துட்டாங்க. தம்பி பாருங்கள் தம்பி, உங்களுக்கு கால் அடிபட்டுருக்கான ஒருத்தர் கூப்பிட்டு போனார், யாருன்னே தெரில. கூப்பிட்டு போயிட்டு தண்ணி கீழே இறக்கி, என்னால் வாக் பண்ண முடியல, கீழே இறக்கி என் காலை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வண்டியில் ஏறி உட்கார வச்சு நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் போங்க பண்ணாங்க, என்னால் முடியல, எனக்கு கிளம்பணும். அந்த இடத்துல விழுந்தோடனே ஸ்பாட்லேருந்து கிளம்பணும் தான் ஆசைப்பட்டேன். தவிர வண்டி எடுத்துகிட்டு போனேன், ஒரு 2 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன். போன உடனே வண்டி ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகிடுச்சு, வந்து ஃபுல்லாக ஆஃப், ஒன்றுமே ஆகலை. ஏன்னா ட்ரெயின் ஆகி இன்ஜின் ஆயிலாம் ட்ரெயின் ஆகி ஒரு மாதிரி ஆகி போச்சு வண்டி. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் கால் அடி கூட பார்க்கல, ஒயிட் ஷூ வேறு போட்டிருந்தேன், ஒயிட் ஷூ ரெட் ஷூவாக மாறிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் நின்றுட்டு இருந்தேன், ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான், கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தனால அவங்க ஃபோன் பண்ணால் ஒருத்தன் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கான்னாங்க. பட் 2 பேர் வந்தானுங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கார்த்திக், இன்னொருத்தன் வந்து விக்னேஷ். அவனுக்கு வந்துட்டுருக்கான்னாங்க. அதுக்குள்ளே ஒரு சிக்கன் பக்கோடாக்காரோ பிரியாணி கடைக்காரர் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. எங்களை பார்த்துட்டு யூ-டர்ன் போட்டு வந்தார். அப்பா நீங்கள் தானே பார்க்க போயிருந்தீங்கன்னு. ஆமான்னு. அந்த அண்ணா சொல்கிறது என்ன, நான் அவர் பேரை வந்து கடவுள்னு சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன் என் ஃபோனில் இப்போ வரைக்கும். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். 30 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் எங்கள் வண்டியை டோ பண்ணி போனார். என் ஃப்ரெண்டு வந்து என் வண்டியில் உட்காந்துங்கன்னா அவனுக்கு லைட்டாக ஸ்க்ராட்ச் தான், எனக்கு தான் கொஞ்சம் காலில் அடி, கையெல்லாம் தேய்ச்சிருந்தது. அவன் என் வண்டியில் உட்காந்துக்கிட்டான், அவர் வண்டியில் நான் பின்னாடி பில்லியனாக உட்காந்துக்கிட்டு போகிறோம். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் கிட்ட அவர் என்னை டூ பண்ணிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டார். அட்மிட் பண்ணிட்ட பிறகு என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டாங்க, 2 பேர் வந்தானுங்க. அப்புறமா என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆனவங்க வந்து கார் வந்து சீதனமாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கார் வந்து என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு. அந்த கார் புது வண்டியில் நான் தான் என்னை கூப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு போயிட்டு
அப்புறமா மறுநாள் அங்கேருந்து வண்டி நான் பார்க்கல. விழுந்ததுக்கு அப்புறமா நான் வண்டி நைட்டில் பார்த்தேன். அதோட நான் வண்டியை பார்க்கல. இப்போ வரைக்குமே 1 மந்த் ஆக போகுது, இன்னும் நான் வண்டியை பார்க்கல. விழுந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்டுகளை வச்சு தான் அந்த வீடியோ எடுத்தேன். நீங்கள் பார்த்தீங்களா? அந்த வீடியோ கூட என் ஃப்ரெண்டு தான் எடுத்தான் மண்டபத்தில் இருக்கும்போது. காரில் வீட்டுக்கு கூட்டின்னு வந்து விட்டுட்டாங்க. இப்போ மெயின் என்னன்னா, இப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆன பிறகு தான் யார் யார் வந்து எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸு, யார் யார் எனக்கு வந்து ஃபேக் ஃப்ரெண்ட்ஸுன்னு நல்லா க்ளீனாக தெரிஞ்சிச்சு. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல முடியாது, பட் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளுக்கு வந்து யார் உண்மையாக இருக்கிறா, யார் பொய்யா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஹெல்ப் பண்ணானுங்க. நம்ம கேபி மோட்டோ விளாக் தெரியும்ல, அவர் வந்து வண்டியெல்லாம் கொடுத்து அடிக்கடி வந்து என்னை பார்ப்பார், அவர் தான். அப்புறமா வந்து பிரேம்னு ஒரு பையன் எங்கள் வீட்டில் திட்டுவாங்கன்னு பயந்துட்டு கீழே வரைக்கும் பார்த்துட்டு வந்து 2-3 டைம் வந்து பார்த்துட்டு, எனக்கு கடைக்கு போக முடியாது, எங்கேயும் போக முடியாதனால எனக்கு தேவையான சிப்ஸ் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து தூக்கி போடுவான். ஆனால் நிறைய பேர் நான் ஃப்ரெண்டு நினச்சவங்களாம் யாரும் வரல. ஃபோன் பண்ணி கூட கேட்கல எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு. நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, என்னை யாருன்னே தெரியாதவர் வந்து என்னை காப்பாற்றினவர் வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்பர் பாஷா. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சரியான உடனே அவர் வீட்டுக்கு போய்ட்டு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா லிட்ரலி எனக்கு வந்து என்ன சொல்கிறது, பப்ளிக்னாவே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா விட்டு போயிடுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் வந்து யாருன்னே தெரில. நான் வந்து ஃப்ரெண்டுன்னு நினச்சவங்கெல்லாம் கூட யாருமே என்னை பார்த்துக்கல. பட் லிட்ரலி யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து அந்த நைட்டில் 11:30 அப்போ 12 o'clock ஆகும்போது எங்களை வந்து டோப் பண்ணி கூப்பிட்டு போனார். 30 கிலோமீட்டருக்கு மேலே சலராமல். அவர் பேஷன் ப்ரோ வச்சுருந்தார். அவர் பேர் அக்பர் பாஷா. பெருமையாக இருக்குது நம்ம தமிழோட நினச்சா, நம்ம ஒற்றுமையாகிறது. என்னை டோப் பண்ணி கூப்பிட்டு போனார். அவர் ஊர் என்ட்ரு ஆகும்போது அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டார். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க 2-3 பேர் வந்தாங்க. அவங்க தண்ணி பாட்டிலு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறமா அவங்க மாறி என் ஃப்ரெண்டு கூட டோப் பண்ண முடியாது, அவன் உட்காந்துட்டு இருந்தான். அவனுக்கும் அடினால இன்னொரு வண்டியில் அவனை ஏற்றிட்டு இவர் பாஷா அவரோட ஃப்ரெண்டு வந்து எங்கள் வண்டியில் உட்காந்துட்டு அவங்க டோப் பண்ணி 4 பேர் என்னை தூக்கிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில். லிட்டரலி என்னால் நடக்க முடியாது, எனக்கு வந்து நடக்கவே முடியாது. மண்டபத்தில் போயிட்டு பிறகு ரூமில் இருக்கும்போது எனக்கு ரெஸ்ட் ரூம் போனேன்னா கூட சரி, எங்கன்னா போனேன்னாலும் கூட சரி, என் ஃப்ரெண்டு என்னை வந்து இப்படி தூக்கிட்டு போனான். விக்னேஷ் அவன் பேர். தூக்கிட்டு போவான். நைட்டு 3 மணி 4 மணிக்கெல்லாம் வழியில் கற்றுவேன். இன்னொரு ஃப்ரெண்டு கார்த்தின்னு ஒருத்தர் இருப்பான், என் மடியிலே படுத்துக்க வச்சுக்கிட்டான். ஐயோ, லிட்டலி பேரண்ட்ஸ் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க என்ன. ஒரு நிமிஷம் கூட மூஞ்சி சுழிக்கல. என்னால் இங்கே நடக்க முடியாது. 2வது ஃப்ளோர் வரைக்கும் தூக்கிட்டு போவான். திருப்பி அங்கேருந்து தூக்கிட்டு கீழே இறங்குவான் விக்கி. கார்த்தி என் கூடவே இருந்தான். அதுக்கப்புறமே என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் காரில். அவர் என்னை ஃபஸ்ட் ஃப்ளோர் எங்கள் வீடு. ஸோ அவர் திருப்பி என்னை அப்படியே லைக்காக தூக்கிட்டு மேலே வரைக்கும் வந்தாங்க. அண்ட் வீட்டில் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா என்னால் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. என்ன சொல்ல, அடி சின்னது தான், இன்னமும் அந்த ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு தான். பட் என்னென்னா அது வந்து ஆங்கிள் அடிபட்டிருக்கனால என்னால் பெண்ட் பண்ண முடியாதனால அந்த ப்ளட் ஃப்ளோ போகும்போதில் பயங்கரம் வலி. 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து டெய்லி இன்ஜெக்ஷனு, டேப்லெட்டு, 2 வீக்ஸ்க்கு மேலே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனாலும் என்னால் ஃபோல்ட் பண்ண முடியாது, லெக்கை சரியாக ஃபோல்ட் பண்ண முடியல. பைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பைக்கு பற்றி நினைப்பீங்க. பைக்கு பற்றி 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் கேடிஎம் ஷோரூமுக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன். இத்தனை நாள் நான் கேட்கல. பில் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டதுக்கு 58,000 போட்டு வச்சுக்கிறாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பைக்கோட டேமேஜை. அந்த டேமேஜுக்கும் இவங்க போட்ட 58,000 பில்லுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியலை. வேணும்னா அந்த பில்லோட ஸ்க்ரீன்ஷாட் நான் இப்போ கடைசியில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்புகிறேன். நான் ஃபுல்லாலாம் நான் போட விரும்பல. நான் எந்த ஷோரூமில் விட்டேனோ அதை நான் சொல்லவும் போகிறதில்ல. ஏன்னா அவங்க ஷோரூமோட ரெப்புடேஷன் அது என்னன்னு தெரில. நான் நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் ஏன் அவ்வளோ பில் போட்டிருக்காங்கன்னு. ஏன்னா ஃப்ரண்ட் அலாய் போட்டிருக்கானுங்க, டிஸ்க்கு போட்டிருக்கானுங்க, இண்டிகேட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, அதையும் போட்டிருக்கானுங்க. ஸோ அது வேறு போய் நான் ரெக்டிஃபை பண்ணணும் க்ளைம் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். நானே ஒரு பேசிக்கலி ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர். ஸோ நானே தான் இன்சூரன்ஸ் போடுவேன். ஸோ அது வந்து நான் போய் நேரில் போய் பார்த்துட்டு எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா 58,000 ரொம்ப ஓவரில்ல. ஸோ இதான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். கிட்டத்தட்ட சரி, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஆனிவர்சரி. என் பின்னாடி உட்காந்துக்கிறேன் வந்து பைக்கில் வரும்போது அவன் ஃபோன் பண்ணுவான், மச்சான் 1 வீக் ஆயிடுச்சுரா, ஃபஸ்ட் வீக் ஆனிவர்சரி மச்சான், செகண்ட் வீக் ஆனிவர்சரி மச்சான், உயிர்ந்தது அப்படி இப்படின்னு. இப்போ 1 மந்த்து. அது வேலண்டைன்ஸ் டேக்கு நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தேன் நான், பைக்கு வச்சு நிறைய வீடியோ பண்ணணுன்ட்டு. பட் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கே நான் வந்து சம்பவம் நடந்தது. ரொம்ப பெரிய ட்ராஜடி எனக்கு இது. சரி, ஓகே, அட் ஹேப்பன்ஸ். டைமே சரியில்லைன்னு கால் அடிப்பட்ட பிறகு கீழே ஒரு வாட்டி விழுந்துட்டேன். வீட்லேயே ஒரே பிளட்டாக போச்சு. என்னென்னு தெரில, டைமு சுத்தமாக சரியில்லை. வண்டிக்கு இவ்வளோ பெரிய பில் அமௌண்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் மறுபடியும் சரியாயிட்டு என் வண்டி ரிட்டர்ன் வந்துட்டு பிறகு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் சின்னதாக எதனா ஷார்ட்ஸு ஏன்னா என்னால் இங்கேயே எனக்கு வீட்டுக்குள்ளேயே எங்கெங்கன்னா வெளியே கொஞ்சம் நடந்தால் முடிஞ்சா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வண்டி வரைக்கும் நான் எங்கேயும் வெளியே போக முடியாது.
ஓகேங்களா. உங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. ரொம்ப நாளாக போட வேணாம், இது சொல்ல வேணாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி சொல்லிவிடுவோம். நிறைய பேர் வந்து ப்ரோ வேறு வண்டி ரிவ்யூ போடுங்க ப்ரோ அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லை, நான் என் வீடியோ போடலான்ட்டு. அவ்வளோதான் கைஸ். நைட்டில் மோஸ்ட்லி யாரும் ட்ராவல் பண்ணாதீங்க. ஏன்னா அதுவும் காட் ரோட்ஸில் யாரும் ட்ராவல் பண்ணாதீங்க. ஹைவேனா கூட ரிஸ்க்கு கம்மி, பட் காட் ரோட்ஸில் லைட்டு ஏரியாலலாம் இந்த மாதிரி தான் நிறைய பேர் சேஸ் பண்ணுவாங்க, எதனா ப்ராப்ளம் பண்ணுவாங்க குடிச்சிட்டு வந்து. நான் அப்போயே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்கள் தனியாக போகும்போது நீங்கள் என்ன வேகமாக போனாலும் உங்கள் மைண்ட் செட் வந்து அதில் கண்ட்ரோலாக இருக்கும். பைக்கில் நம்ம ஓட்டுற போது எதனா குறுக்கில் வருதா இல்லையா நம்ம மைண்டில் இருக்கும். பட் இன்னொருத்தனை நம்ம வந்து டவுன் பண்ணணும், பின்னாடி இருக்கிறான் அவன் முன்னாடி வந்துடக்கூடாதுன்னு நினச்சி நம்ம ஓட்டணும்னா மைண்ட் ஃபுல்லாக அவன் மேலே தான் இருக்கும். அவன் முன்னாடி போயிட்டானா என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிறது என்ன கவனிக்க மாட்டோம். அது ஃபுல் காட் ரோடுனால இது ஆக்சுவலாக இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆக்சிடெண்ட். இது டியூக்கில் இது வரைக்கும் ஆக்சிடெண்ட் ஆனதே இல்லை. இது வரைக்கும் ஒரு கீரில் கூட விடாமல் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து 58,000 கிட்டத்தட்ட பில் அமௌண்ட் வர அளவுக்கு வண்டி டேமேஜ். பார்த்துருப்பீங்க, அவ்வளோ டேமேஜ் இல்லை, ஆனாலும் பில் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. நான் இன்னும் ஒரு 2 days இல்லை 3 days கழிச்சு நான் கேடிஎம் ஷோரூம் போவேன். அங்கே போயிட்டு உங்கள் வண்டி வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன், வண்டி எப்படி இருக்குன்னு. ஏன்னா வண்டியில் இன்னும் கையே வைக்கல, லிட்டரலி 1 month ஆகுது, இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல ஒர்க்கு. ஏன்னா நான் ஹால்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் வந்து பார்த்த பிறகு தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு போய் காட்டுறேன் எந்தெந்த இடத்துல இப்போ டேமேஜ் ஆகிருக்கு, எந்தெந்த இடத்துல வந்து அடி ரொம்ப அதிகமாக இருக்குது வண்டிக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு. அடிப்பட்டது கூட கவலை இல்லை, வண்டிக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக. எல்லோரும் சொன்னாங்க மண்டபத்தில் போனோன்னு, வண்டி செம்மையாக அடிபட்டுருக்கு மேடா அப்படின்னு. ஆனால் அதிசயம் என்னென்னா வண்டிக்கு எவ்வளோ டேமேஜ் இல்லை. எனக்கு அதான் டியூக்குனா ஒஞ்சிரும் டேமேஜ் ஆகிடும் அப்படின்வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் வந்து 2016 மாடலேருந்து எனக்கு இம்போர்ட் ஆன திங்ஸ் இது எல்லாமே இந்தியாவில் மேட் ஆகல. இப்போ வரது தான் இந்தியன் மேடு. நான் வாங்குகிற டைமில் வந்து இம்போர்ட் ஆன திங்ஸ் எல்லாம் தான் அதில் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது வண்டியில். இப்போ மாட்ட போகிறது என்ன ஆக போகுதுன்னு தெரில எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கேடிஎம் ஷோரூம் போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, அண்டு பைக் எப்படி இருக்குது, பில் அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அண்டு see you soon.